வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு வியூஸ் பிபி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம டே 42 ஆஃப் த ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நான் எடுத்த உடனே சபரியோட இஷ்யூ தான் பேச போகிறேன். சபரி அழுத விஷயம் என்னடா இது ரீசன்சி பயஸ்ன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா கடைசியாக அது தானே போச்சு, அதனால் அதை ஃபஸ்ட்டாக பேசுகிறியா அப்படின்னு கேட்கலாம். பட் அது ரீசன்சி பயஸ் இல்லை. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் ஆஃப் த வீடியோ வந்து எப்போவுமே ஒரு கான்டென்ட் க்ரியேட்டருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சு தான் அடுத்து பார்ப்பாங்க. ஆனால் நான் வந்து என்னோடய வியூவர்ஸ்க்கு நான் சரியான விஷயத்த சொல்லணும், முக்கியமான விஷயங்களை சொல்லணும். ஏன்னா எல்லோரும் வந்து ரோஸ்ட் பண்ணதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்த சொல்லி ஆரம்பித்தா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு விஷயத்த சோஷியலாஜிக்கலாகவும் ஒரு சைக்கலாஜிக்கலாகவும் அணுகிறது, அதை அனலிசிஸாக தரது தான் என்னோடய என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லலையா. இன்றைக்கி சபரி அழுத விஷயத்த லைட்டாக அனலைஸ் பண்ணுவோம், ஓகேவா. நான் நேற்று சபரியை பற்றின ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஒரு சபரி வந்து ஒரு மிடில் கிளாஸ் பாய், ஒரு மிட் கேப்பபிலிட்டி இருக்க பாய். அவர் மேலே அவர் தன்னை போர்ட்ரேட் பண்ணுற விதத்தினால எல்லாரும் அவர் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்க. அதை வெயிட்டு தாங்க முடியாமல் அவர் ஒரு இடத்துல உடைவார். நேற்று இதை சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அவர் உடஞ்சி அழுதார். அதுக்கு வந்து விஜய் சேதுபதிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். என்னடா ஒருத்தன் அழுதுருக்கான், இல்லை நீ அழு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி போனதுக்கு நீ ஏன் வாழ்த்து சொல்கிற அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் பிரித்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் ஒரு பெண்கள் அழகிறதுக்கு ஒரு ஸ்பேஸும் ஆண்கள் அழகிறதுக்கான ஸ்பேஸும் ரெண்டுமே வித்தியாசமான ஸ்பேஸ் இன்னி வரைக்கும். ஏன்னா ஒரு ஆண் உடஞ்சி அழகிறதுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அவன் எப்போவுமே நம்ம ஒரு எவல்யூஷன் வைஸ் அது பேட்ரியார்க்கியோட ஒரு ஒரு சாபம். அது ஆண்களால் ஆண்களுக்கு உருவாக்கப்பட்ட உலகம். அதில் இன்றைக்கி ஆண்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம்னா, நான் வந்து ஒரு எமோஷ்னலாக என்னோடய எமோஷன்ஸை நான் ஸ்ட்ராங்கு, நான் அழுதாக வீக் ஆகிடுவேன் அப்படிங்கிற ஒரு சில போர்ட்ரேல்ஸ் இருக்கு இல்லையா அந்த பேட்ரியார்க்கில். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அவனோட எமோஷன்ஸை காமிக்கிறதுக்கான ஒரு சேஃப் ஸ்பேஸ் ஆணுக்கு இல்லை. சேஃப் ஸ்பேஸுங்கிறத விட ஒரு ஸ்பேஸே இல்லை. ஆனால் இன்றைக்கி அதை விஜய் சேதுபதி அழகாக நீங்கள் உடைங்க, நீங்கள் உடஞ்சி வாங்க, நீங்கள் உடஞ்சாதான் நீங்கள் அடுத்து என்னவா வருவீங்கன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி சபரி உடையிறாருல, அது ரொம்ப பொயட்டிக்காக இருந்தது எனக்கு. ஏன்னா என்னடா ஒரு பொண்ணு அடிச்சுட்டு அவன் அழுவுறான். அது வந்து பார்வதி அடித்து அழுவுறது இல்லை, பார்வதி அடிச்சுனாலே அழுவலை. அது நான் நேற்று சொன்ன மாதிரி சபரி மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் ஆகிக்கிட்டே வந்து, ஐயோ நான் இதை எப்படியாச்சும் பண்ணிடணும், நான் அழுதுடக்கூடாது. அதேமாதிரி தான் ஷீல்டாக தான் எமோஷ்னலி ஸ்ட்ராங்குன்றதை வச்சுக்கிட்ட ஒரு ஆள். ஏன்னா அப்போ தான் வந்து தன்னை ஒரு தெளிவான ஆளாக எல்லோரும் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தினால அதை ப்ரெஷரை ஏற்றி இன்றைக்கி சபரி உடஞ்சி அழுததும் அதுக்கு சுற்றி இருக்கவங்க ரியாக்ட் பண்ணதும் என்ன இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்வதி வந்து ஒரு மாதிரி கல் மனசாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது. ஒருத்தர் அழுவுறதை ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க. உண்மையிலே ஒரு ஆண் உடஞ்சி அழுதா சபரி அழுகிற மாதிரி தான் அழுவ முடியும். அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த உடையும் பொழுது அந்த கலகலத்து அந்த அழுகிற சவுண்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் இது மாதிரி உடஞ்சி அழுத ஆணுங்க யார்கிட்ட கேட்டிங்கனாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதை உடஞ்சது வந்து ஒரு சில பேர் ட்ராமான்லாம் சொன்னால் நம்பாதீங்க. ஒரு ஆண் உடஞ்சி அழுதா அப்படி தான் அழுவோம். ஆணுங்கிறது இல்லை. ஏன் இந்த இடத்துல ஆணுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, ஸ்டீரியோ டைப், ஒரு ஆண் மேலே வைக்கப்படுற ஒரு சில ஸ்டீரியோ டைப்ஸ், அதை க்ரியேட் பண்ணது ஆண் தான். அதுக்கு இன்றைக்கி பலியாடாகிறது ஆண் தான், ஓகேவா. ஸோ இன்றைக்கி அதை உடஞ்சி அழும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இவ்வளோ பெரிய ஷோவில் நீ உடஞ்சி அழுகு, நீ உடஞ்சி வெல்லவா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறது இருக்குல்ல, இது சமுதாயத்தில் நிறைய விஷயங்களை மாற்ற தொடங்கும். அதனால தான் எனக்கு இது இம்பார்ட்டன்ட், நம்ம இதை பேசணும் அப்படிங்கிறது தோணுச்சு. ஏன்னா நான் இதை பற்றி ஒரு டாபிக் பேசணுன்னு இருந்தேன். என்னென்னா ஆண் பாவம் அப்படிங்கிறது. நீயா நானா ஷோ 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த இது வந்தது. ஏன்னா ஆண் பாவம் பொல்லாது அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. அதுக்கு ரிலேட்டடாக ஆண் பாவம் அப்படிங்கிற ஒரு இது நீயா நானா வந்தது. அந்த டிபேட்டில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதை ரிவ்யூ பண்ணியும் என் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வச்சும் ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கேன். அது வந்து களத்தின் ஒளி அந்த சேனலில் வரும், மறக்காமல் பாருங்கள். ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து பெண்கள் போராடுறது அவங்களோட உரிமைக்காக, அவங்க ஃபோர்ஸாக அதை போராடி ஆகணும். ஆனால் ஆண் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவன் ப்ரிவிலேஜ்லேருந்து கீழே வரணும்.
இதை வந்து அவன் ப்ரிவிலேஜ்லேருந்து கீழே வரத பெருசாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவன் அந்த ப்ரிவிலேஜ்லேருந்து கீழே வரான். அதுக்கான அக்காமடேட்டிங் ஸ்பேஸ் அண்ட் எக்கோசிஸ்டம் நம்ம உருவாக்கி தரணும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு காலகட்டத்தில் சமையல், டொமஸ்டிக் லேபர் எல்லாம் பெண்ணின் கடமையாக இருந்தது, ஓகேவா, டியூட்டி. ஒரு காலகட்டத்தில் அது ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறுது, பொறுப்பாக மாறுது. ஏன்னா டியூட்டின்றது நீ செஞ்சே ஆகணும். ரெஸ்பான்சிபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2010s அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் வேலைக்கு நிறைய போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆண் உள்ளே வரான். நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன், உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், ஆனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும். ஆனால் இன்றைக்கி எந்த இடத்துக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருக்குன்னா, லெட்ஸ் ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது வந்து ஒரு பொறுப்பு, இது ஒரு கடமை, நம்ம வீட்டை பார்த்துக்கிறது நம்ம 2 பேரோட கடமை. லெட்ஸ் ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்படி ஒரு சோஷியல் சேஞ்ச் இருக்குல்ல, இது நடக்கிறத நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம எவ்வளோ ஒரு லக்கியான ஜென்ரேஷன் தெரியுமா. ஆனால் அந்த லக்கியான ஜென்ரேஷன் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஜென்ரேஷனும் கூட. ஏன்னா த பிரண்ட் ஆஃப் தட் சேஞ்ச் இருக்குல்ல, அந்த சேஞ்சினால் ஒரு மொமெண்டம் சேஞ்ச், அந்த ஒரு சேஞ்ச் வரும்னா அது இனர்ஷியாவை தாண்டி தான் வரும். ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குன்னா அதை மாற்றணும்னா ஒரு இனர்ஷியா வரணும். அந்த இனர்ஷியாவை ஓவர் கம் பண்ணி வர நம்ம ஜென்ரேஷன் நம்ம பழைய விஷயங்களை தாண்டி தான் வரணும். அதில் ஒரு பாட்டு தான் இந்த ஓக்கிசம், இந்த ஓக் ஆட்டிடியூட் இருக்கவங்களை கடந்து வரணும். ஏன்னா ஒரு ஆண் சேஞ்ச் ஆகி வரணும்னு நினைக்கிறான்னும் பொழுது அவனை சேஃபாக நீ சேஞ்ச் ஆகிவா, தப்பு கிடையாது, நீ சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்கோசிஸ்டத்தை தவிர்த்து நீ எங்களை 1000 வருஷமாக அடிமையாக்கி வச்சுருந்த, நீ இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மேனோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு மேட்ருக்குள்ள, அதாவது மேன் கேவ் இல்லை ஒரு மென்ஸ் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே தள்ளிடுறாங்க. ஸோ அந்த சோஷியல் சேஞ்சில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் இதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறேன். எனக்கு தெரியாமல் போர் அடிச்சுட்டு நான் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தோணுச்சு, ஓகேவா. சபரி உடஞ்சி அழுது நாட் அ ரீசன்ஸ், இப்போ சோஷியலாஜிக்கலாக அண்ட் சைக்கலாஜிக்கலாக அது இம்பார்ட்டன்ட்னு தோணுச்சு. அதனால் அதை பற்றி பேசுகிறேன். அதற்கப்புறம் திவாகர் போகும்பொழுது அதுலேயுமே எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தோணுச்சு. கடைசியில் பிக் பாஸ் வந்து திவாகரை யார் என்ன சொன்னாலும் நீங்கள் எனக்கு ஹீரோ தான். ஒருவேளை வீட்டில் இருக்க எல்லாரும் இல்லை வெளில இருக்க எல்லாரும் நம்ம அவரை வந்து ஒரு ஹீரோவாக ஏற்றிருக்கோம். எப்பா நீ ஹீரோ தான்ப்பா, உன்னோட திறமையை காமிச்சோ இல்லை உன்னோட ஏதோ ஒரு விஷயம் பண்ணி நீ லைம் லைட்டுக்கு வந்துட்ட. ஆனால் நாங்கள் இப்போ ஒத்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த மனுஷன் எப்படி இருந்திருப்பான், அந்த மனுஷனோட ஆட்டிடியூட் எப்படி மாறி இருக்கும். ஏன்னா அந்த பிக் பாஸ் வந்து நீங்கள் எனக்கு ஹீரோ தான் அப்படின்னு சொல்லும்பொழுது திவாகர் மூஞ்சில் இருக்க சந்தோஷம், அவருடைய கேஸ்டிஸ்ட் மைண்ட் செட் அதெல்லாம் ஒரு பக்கம். ஏன் இது முக்கியமாக இதையும் எடுத்து பேசுகிறேன்னா, ஒரு மனுஷனுக்கு அவனுக்கான அடையாளத்தை கொடுக்கலன்னா அவன் ஜாதி. ஏன்னா மனுஷனுக்கு ரொம்ப ஈஸியாக பிறந்த உடனே நீங்கள் கிடைக்கிறது ஜாதி, ஓகேவா. ஸோ நான் உனக்கு ஹீரோன்ற அடையாளத்தை தரேன், நீ எல்லாருக்கும் காமனானவன்ற ஒரு அடையாளத்தை நம்ம தர மறுக்கும் பொழுது அவன் தன்னை ஈஸியாக எதில் அசோசியேட் பண்ணிப்பான், தன்னுடைய ஜாதி கூட. தன் ஜாதி பெருமையை பேசுறது மூலமாக தன் பெருமையை பேசுறது தன் ஜாதி பெருமை, யாரோ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியோ அது பெருமையும் கிடையாது, ஆனால் அதை பெருமையாக நினச்சி பேசுகிறது இருக்குல்ல. அப்போ நம்ம தான் அந்த திவாகரை தள்ளிட்டோமோ, ஒரு கேஸ்டிஸ்ட் திவாகரை நம்ம தான் உருவாக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி யோசிக்க தோணுச்சா? எனக்கு இதை மாதிரி இதை சிந்திக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா பிக் பாஸ் அவரை வந்து நீங்கள் எனக்கு ஹீரோ தான் சொல்லும்போது அந்த அடையாளத்தை அவர் அழகாக எடுத்துக்கிட்டார், சந்தோஷப்பட்டார். ஆனால் வெளில போயிட்டு திருப்பி அந்த குரங்கு சேஷ்டை தான் பண்ண போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம அவரை ஒத்துக்கிட்டா, நீ ஆக்டர் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருந்தா, ஏன்னா எல்லாமே ஒரு வகையான ஆக்டிங் தானே, ஓகேவா. ஸோ எனக்கு அது மாதிரி தோணுச்சு. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு ஸ்டூபிடிட்டியாகவும் தெரிலாம் பார்க்குறவங்களுக்கு. நீ தேவையில்லாமல் ஓவர் திங்க் பண்ணுற இல்லை வந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பற்றி பேசுகிறனாலும் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீ சரியாக பேசியிருக்க, இதில் நான் இந்தமாரி ஒரு பாயிண்ட் ஆஃப் பார்க்குறேன், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் லேர்ன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணுறது மூலமாக தான். ஸோ நானும் லேர்ன் பண்ணுறேன், நீங்களும் என்கிட்டேருந்து லேர்ன் பண்ணுங்கள். இல்லை கமெண்ட்டில் யாராவது டைப் பண்ணாங்கன்னா அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஸோ இந்த 2 முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சேன். ஸோ இதோட ஷோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் பேசுனது பிடிச்சிருந்தது, இல்லை இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள்,
ஒரு 50%, 20 பேர் தான் பார்க்குறீங்க. அந்த பார்க்குற 20 பேரில் ஒரு 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு எனக்கு யூடியூப் அனலிட்டிக்ஸ் வந்து நீங்கள் அந்த 10 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் மோர் ஓவர் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் பிடிச்சிருந்தா இதை இன்னொரு 4 பேர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஷோவோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எந்த மேட்டர் வருதுன்னா, அந்த சாம்பாரை வந்து பார்வதி சிங்கில் போட்ட இஷ்யூ. அதுக்கு பார்வதி சொன்ன ரீசன்லாம் ரொம்ப லேமஸ்ட்டு ரீசன். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அடித்து உண்மையாக வர வைக்க முடியும். இதுக்கப்புறம் திருந்துனா சரி. எஃப்ஜேக்கு அதில் ஒரு சின்ன போடுவது, நீங்கள் அவங்க ஒரு ஸ்பூன் சாம்பாரை வேஸ்ட் பண்ணிட்டாங்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ கிச்சடியை வேஸ்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி போச்சு. ஸோ அவ்வளோதான். அதில் வந்து எனக்கு இன்றைக்கி விஜய் சேதுபதி எல்லா இஷ்யூஸையும் அட்ரஸ் பண்ணார், எல்லாரையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணார். ஒரு சில இடத்துல உட்காருங்க அப்படி பண்ணுறதெல்லாம் அது அவரோட பாணி. ஆனால் இன்னுமே இந்த சேவிங் ஆர்டர் இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி செமையான மொமெண்ட்டுங்க. நம்ம இத்தனை வருஷமாக ஒரு 7 வருஷமாக சேவிங் மொமெண்ட்டை வேறு மாதிரி பார்த்துட்டு, இந்த விஜய் சேதுபதி வந்து நான் என் அடையாளத்தை கொண்டு வரேன் அப்படின்ட்டு அந்த சேவிங் ஆர்டரை கொலை பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. வளர்ப்பு இஷ்யூ அந்த மேட்டர் வந்து பேசுகிறாங்க. ஸோ இது எப்போ வரும்னா, பார்வதி அந்த அடிபட்டு உள்ள விக்ரம் இவங்கெல்லாம் பேசும்பொழுது ஒரு அந்த மேட்ரு வரும். அப்போ கம்ருதீன் கேட்பார். ஏன்னா விக்ரம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல, என்னை அந்தளவுக்கு பண்போடு தான் வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ அதை காமிச்சு தான் கம்ருதீன் வந்து அவ்வளோ பண்போடு வளர்த்துருக்காங்கன்னு சொல்லுங்களே, இதுதான் நீங்கள் வளர்ந்த விதமா அப்படின்னு கேட்டார். அப்போ கம்ருதீன் வந்து சரியான ஒரு பாயிண்ட்டை டேக்கிள் பண்ணி கேட்டதுனால கம்ருதீனை பெருசாக விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணல. அதன் பிறகு கம்ருதீன் போய் சாரியும் கேட்டுட்டார். ஏன்னா நான் வளர்ப்புன்றது உங்கள் அப்பா அம்மாவை பற்றி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி. இது 2வது தடவை கம்ருதீன் பண்ணுறாரு. துஷார் ஒரு வாட்டி, துஷாரா யாரையோ ஒருத்தர் வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்னது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து விக்ரம சொன்னது. ஆனால் விக்ரம சொன்னது அவரோட வார்த்தையை சுட்டி காமிச்சு தான் சொன்னார் எனக்கு. ஏன்னா அதில் கம்ருதீன் அந்தளவுக்கு டு பி மிஸ்டேக்கன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை. அதன் பிறகு பார்வை கேட்டு ஆமாம் சார் அப்படியே மழுப்புனாங்க. முதல்ல எழுந்திக்கிறதுக்கே கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இல்லை சார் அவன் என்னை ட்ரிகர் பண்ணுறான் சார், ட்ரிகர் பண்ணால் என்ன வேணாலும் வார்த்தை விடுவீங்களா, உங்கள் அம்மா அப்பா நீங்கள் மட்டும் உங்களை ஏதாச்சும் பண்ணால் உங்கள் அம்மா அப்பா ஃபீல் பண்ணுவாங்க, உங்கள் ஊரில் வீட்டில் ஃபீல் பண்ணுவாங்கன்றீங்களா, அப்போ நீங்கள் மட்டும் இவங்களோட வளர்ப்பை பற்றி பேசலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில நியாயமான கருத்துக்களையும் இடித்து அந்த ஒரு சில விஷயங்களை இடித்து உரைச்சார். ஸோ அந்த விதத்தில் விஜய் சேதுபதிக்கு இன்னொரு வாட்டி கூடோஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே முடிஞ்சு பாரு வந்து உடனே சாரி கேட்க போகிறாங்க. உடனே விக்ரம் நீ எப்படியோ திருப்பி நான் அஃபெண்ட் தான் பண்ண போகிற, ஒரு 2 வாரம் கழிச்சு கேளு அப்படிங்கும்போது பார்வுக்கு அஃபெண்ட் ஆகிடுச்சு. சரி, இந்த இடத்துல விக்ரம் பண்ணது தப்பு தான். இந்த இடத்துல விக்ரம் நான் ஏதோ சரி அப்படின்லாம் கிடையாது. விக்ரம் அந்த இடத்துல பண்ணது ரொம்ப தப்பான விஷயம். அந்த இடத்துல பார்வதி விக்ரம்னு கூப்பிட்டது சரி தான். அவரோட எண்ணத்தில் ஒரு வக்ரம் இருந்தது. நேற்று அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ண மாரி வக்ரம்ன்றது ஒரு அந்த ஒரு செக்ஷுவல் பர்வர்ட்னஸை மட்டும் கிடையாது. மைண்டில் ஒரு பர்வர்ட்னஸ் இருந்தது. அது ஒருத்தவங்களை பற்றின எண்ணங்களாக இருக்கலாம், நீ பேட் பிஹேவியர் இருக்கலாம், அவனுக்கு இது நடந்தது நல்லது அப்படின்னு நினைக்கிறான், அதுவும் வக்ரம் தான். அது வன்மம்லாம் கிடையாது. வன்மம்ங்கிறது வேறு, அது வக்ரம் தான். அந்த வக்ரத்துக்கு பேசும்பொழுது பார்வதி ஒரு சில வார்த்தை விட்டாங்க. அப்போது அப்படி இருக்கும்பொழுது நீயும் வார்த்தை விட்டுருக்க, அவங்களும் வார்த்தை விட்டுருக்காங்கன்னும் பொழுது கம்ருதீன் சரியான பாயிண்ட்டை சொல்லி தப்பிச்சிட்டாரு. பார்வதி இங்கே பாயிண்ட்டை சொல்லி தப்பிக்க முடியல. அப்புறம் கனி வந்து விக்ரம் கிட்டே பேசுகிறாங்க. இதேமாரி நான் சரியாக தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. எனக்கு கான்டெக்ஸ்ட் அதில் புரியல, பட் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜா ராணி டாஸ்க்கை பற்றி கேட்குறாங்க. அந்த இடத்துல எஃப்ஜே, அதாவது வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து எஃப்ஜே வந்து அமித்தை வந்து கிரெடிட் ஸ்டீலர்னு ஒரு ஸ்டாம்ப் பண்ணுவார் இல்லையா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா போட்ட பிளான எஃப்ஜே தான் போட்ட. ஆனால் எஃப்ஜே தெளிவாக தான் சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் இதேமாரி நானும் இளவரசியும் சேர்ந்து இதை பண்ணலான்னு நினச்சோம், நான் ஒவ்வொருத்தரை பண்ணலான்னு நினச்சேன், அது ஒரு பிளானு. அப்புறம் சமைக்கிறவங்க சேவகர்கள் நாங்கள் இப்படி ஒரு பிளான் பண்ணோம் அப்படின்னு தான் எஃப்ஜே சொன்னார். அந்த இன்னொரு கிங்டம் தொடங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எஃப்ஜே நாங்கள் செஞ்சோன்னு தான் சொன்னார். ஆனால் இப்போ சுபிக்ஷாவும் விஜய் சேதுபதி எப்பவும் போல் அதை
ஒரு விஷயத்தை கவனிக்க தவறுறார் அவர். ஏன்னா ஸ்டார்டிங்கில் தான் எஃப்ஜே வந்து அதை நான் பண்ணேன், நானும் இளவரசியும் சேர்ந்து அந்த பட்டத்து அந்த முடிசூடி நான் அரசன் ஆகலான்னு நினச்சேன் அப்படிங்கிறது நான் பண்ணேன். ஆனால் சேவகர்கள் ஆகிய நான் அமித், சுபிக்ஷா, அப்புறம் அங்கேருந்த கெமி, நாங்கள் எல்லோரும் பிளான் போட்டோம், நாங்கள் எல்லோரும் இதை பண்ணலான்னு இருந்தோம், நாங்கள் எல்லோரும் ஒரு கிங்டம் ஆரம்பிக்கலான்னு இருந்தோம் தான் சொன்னார். அங்கே அவர் கிரெடிட்லாம் ஸ்டீல் பண்ணல. பட் ஆனால் அந்த இடத்துல அவர் ஒத்துக்கிட்டு உக்காந்துட்டார். ஏன்னா அதை சுபிக்ஷாவும் கவனிக்கல, விஜய் சேதுபதியும் கவனிக்கல. எனக்கு அதுதான் எனக்கு புரியல. தெளிவாக ஒருத்தன் சொல்கிறான்னும் பொழுது யோசிக்கணும், ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியன்னா பேசும்போது அந்த ராஜா நாயன் டாஸ்க்கை பற்றி பேசும்போது வியன்னா பேசும்போது கரெக்டாக வாட்டர் மெலனை கோத்து விட்டாங்க. என்னன்ட்டுனா இதுமாதிரி அரோராவை திட்டிட்டு அவர் வந்து டாஸ்க்கு விட்டுட்டு போயிட்டார் அப்படின்றவர் செம்மையாக கோத்து விட்டாங்க. ஏன்னா எல்லா டைமும் திவாகரையும் வினோத்தையும் தெளிவாக கோத்து விடுறது வியன்னா தான். நேற்றுமே வியன்னா தான் கோத்து விட்டு திவாகர் அடிவாங்க வச்சாங்க. ஸோ அதே மாதிரி முக்கியமான விஷயங்களை கோர்த்து விடுறது வியன்னா தான். அப்படி கோர்த்து விடும்போது விஜய் சேதுபதி வந்து நம்ம வாட்டர் மெலனை போட்டு ஒரு பிழிஞ்சிட்டாரு. இளவரசி பெருசா மந்திரி பெருசா அப்படின்னு கேட்குறாரு. இது எப்படி தெரியுமா இருந்தது, இந்த வடிவேலு ஒரு படத்தில் என்ன பண்ணிட்டியா, திருடிட்டியா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருப்பார்ல, அதில் அவர் வார்த்தையாக பண்ணுவார். இதில் திவாகர் வந்து கம்முன்னு மௌனமாக பண்ணுறாரு, அவ்வளோதான். இளவரசி பெருசா மந்திரி பெருசா அப்படின்னு கேட்டதுக்கு வாயிலேருந்து வார்த்தையாக வரல. அன்றைக்கெல்லாம் வந்து நல்லா வக்கனையாக வந்து மந்திரி தான் பெருசு இளவரசியை விட அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வாயை திறக்காமல் கம்முட்டு இருந்தார். அடி வாங்கினது நல்லா தான் இருந்தது. ஆனால் எனக்கு என்னென்னா அந்த இடத்துல வாட்டர் மெலனை அரோரா கிட்ட சாரி சொல்ல வச்சுருக்கணும். ஏன்னா அவர் அங்கே அவுட் ஆஃப் கேரக்டர் வந்து அரோராவை தேவையில்லாமல் அஃபெண்ட் பண்ணார், அது தப்பு. ஸோ இந்த இடத்துல அரோராக்கான நியாயம் சரியாக கிடைக்கலன்றது தான் என்னுடைய ஒரு கூற்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரோராவுக்கு ஒரு செம்மடி விழுந்தது இந்த இடத்துல. என்னென்னா, நாங்கள் கூப்பிட்ற வரைக்கும் காத்துக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்ட்டு சுபிக்ஷாவையும் கேட்டார், அரோராவையும் கேட்டார். அப்போ அரோரா எழுந்து நிற்கும்போது சொல்லுங்கள் ஏன் இதை மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது, இல்லை சார் ஒரு டோப்பமைன் அப்படி நீங்களாக கூப்பிட்டு பார்க்குறீங்களா அப்படி டெஸ்ட் பண்ணிங்களான்னு பார்த்து எங்களை கூப்பிடும்போது டோப்பமைன் சுரக்குதுன்னா, நம்ம விஜய் சேதுபதி சும்மாவே ஆடுவார். உட்காருங்க எனக்கு டோப்பமைன் குறைஞ்சிருச்சா அப்படின்ட்டு அரோராவை அடித்து உட்கார வச்சிட்டாங்க. அரோரா ஒரு வாரம் நல்லா பேசின உடனே இந்த சான்ஸ் எடுத்து நம்ம ஷோ ஸ்டீல் பண்ணலான்னு பார்த்து மொக்க வாங்கிட்டாங்க இன்றைக்கி அரோரா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் அழகாக கேட்டாங்க, உங்களோட ப்ரொடெக்ஷன் ஷீல்டு என்ன? நீங்கள் நான் இப்படிப்பட்ட ஆள் தான் நான் இங்கே காமிச்சிக்கிறேன், ஆனால் நான் அது இல்லை, நான் இதை தான் என் ப்ரொடெக்ஷன் ஷீல்டாக யூஸ் பண்ணுறேன். ஆனால் நான் அப்படி இல்லைங்கிறது இல்லை, நான் இதை ப்ரொடெக்ஷன் ஷீல்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா. ஏன்னா இதோட இந்த கொஸ்டினோட பேசிஸே நான் என்னோடய வீக்னஸை மறைச்சி நான் என்னோடய ஸ்ட்ரென்த்தாக இதை காமிக்கிறேங்கிறது தான். ஏன்னா யார் ஒருத்தர் எதை ஷீல்டாக பயன்படுத்துவாங்க, தன்னோட வீக்னஸை யாரும் பயன்படுத்திடக்கூடாது, அதனால் அதையே நான் ஸ்ட்ரென்த்தாக காமிக்கிறது தான் பேசிக்கல் எல்லோரும் பண்ணுவாங்களே. ஸோ அப்படி கேட்கும்பொழுது ஃபஸ்ட் அரோராவை ஏந்திக்க சொல்கிறாரு. இல்லை சார் எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ உட்காந்துரு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அப்புறம் விக்ரம் கேட்கும்போது நான் ஹியூமரை ஷீல்டாக யூஸ் பண்ணுவேன், நான் என்னோடய எந்த எமோஷன்ஸையும் ஹியூமர் மூலமாக, இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா, வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் சும்மாடா அப்படிங்கிற மாதிரி என் ஹியூமர் மூலமாக என்னை இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது உண்மையிலேயே ஒரு சில பேர் வந்து வாழ்க்கையை அது மாதிரி டேக்கிள் பண்ணுவாங்க, அதை ஷீல்டாகவும் ஹியூமரை வச்சு எமோஷன்ஸை மறைக்கிறதுக்கு அது பண்ணுவாங்க. அப்புறம் பார்வதி வந்து என்னோடய பேச்சு திறமை அப்புறம் லா பாயிண்ட்டாக பேசுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுவேன்னு சொன்னாங்க பாருங்களேன். இது வரைக்கும் கை தட்டலாம். செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணதுனா அது சுத்தமாக கிடையாது. ஏன்னா என்ன சொல்கிறாங்க, பார்வதி கிட்ட கேட்டால் நான் இப்படி தான், நான் யாருக்காக என்னை மாற்றிக்க மாட்டேன், நான் இப்படி தான் அப்படிங்கிற பதில் மட்டும்தான் பார்வதிக்கிட்டேருந்து வருதே தவிர்த்து நான் மாற்றிக்கிட்டேன், நான் இதை பண்ணுறேன் அப்படின்லாம் எந்த ஒரு பதிலும் பார்வதிக்கிட்டேருந்து வந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஸோ அதனால் இந்த செல்ஃப் ரியலைசேஷன் பாயிண்ட்டுங்கிறது ஒரு தப்பான பாயிண்ட். அதுக்கு வந்து விஜய் சேதுபதியும் கைத்தட்டி பாராட்டுறேன், நான் இதை பாராட்டுறேன். ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஓகே, அதுக்காக எல்லாத்தையுமே டு த ஃபேஸ் வேல்யூன்னு எடுத்துக்கக்கூடாது இல்லையா. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கணும், அப்படியா பரு நீங்கள் எது சொன்னாலும் ஏற்றுக்கிட்டீங்களா, உள்ளே நீங்கள் சொல்கிறத கேட்டு ரியலைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா திவாகர் எப்பவும் போல்
யோசிச்சு பாருங்களேன், அந்த மனுஷன் நம்ம என்னதான் வெறுத்தாலும் அந்த மனுஷனோட பேரை சொல்லும்போது நம்மளுக்கு சிரிப்பு வருது. ஒரு காலகட்டத்தில் வடிவேலு பேரை சொன்னாலே நம்ம சிரிப்போம் இல்லையா? இன்றைக்கி நம்ம ஷோவை பார்க்குறவங்க அந்த திவாகர் பேரை சொல்லும்போது நம்ம சர்க்காசமாக சிரிக்கிறோமோ என்னவோ, அந்த மனுஷனோட பேர் சொல்லும்போது ஒரு சிரிப்பு வருது இல்லையா? லைட்டாக வின் பண்ணிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஓகேவா? ஸோ அதில் பேசும்போது எஜுகேஷன் என்னோடய பலமாக பார்க்குறேன், நாலேஜ் ஷேரிங் என்னோடய பலமாக பார்க்குறேன். நான் நிறைய இடத்துல ஒரு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ், அந்த ஐபிஆர்ன்றது இன்டெலெக்சுவல் பேட்டன் ரைஸ், அதை இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக எடுத்துகிட்டு வந்து ஸோ சைக்காலஜியில் படிச்சிருக்காங்களே அதை கொண்டு வந்து நாலேஜை என் ஷீல்டாக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மைதான், ஒத்துக்கலாம். கோவத்தை அதிகமாக அவர் ஷீல்டாக பயன்படுத்துகிறாரு. மற்றவங்களை பேச விடாமல் வாயழித்து போக வைக்கிறது மூலமாக அவர் அதை ஷீல்டாக பயன்படுத்துகிறது நம்மளோட ஒப்பீனியன். அதன் பிறகு பிரஜின், நான் மிரர், எப்பவும் போல் நான் கண்ணாடி மாதிரியில், நீ என்னை முறைப்பேன், சிரிச்சா சிரிப்பா, அடித்தா அடிப்புன்ற மாதிரி அவர் ஒரு மோட்டில் சொன்னார். எஃப்ஜேவோ அதே தான் சொன்னார். ஒன்று முட்டா பீஸு, ஒன்று முரட்டு பீஸுனாங்களே, இது ரெண்டுமே முரட்டு பீஸு தான். ஸோ அப்புறம் வந்து சபரி, இந்த இடம் தான், இதுக்கப்புறம் தான் அங்கே சபரி உடஞ்ச இடம். நான் என்னை ரொம்ப எமோஷ்னலி ஸ்ட்ராங்குன்னு நினச்சி நான் அதை இது பண்ணுறேன். ஆனால் நான் எமோஷ்னலி வீக்கு. நான் என்னை எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஐ பிரிட்டன் டு பி எமோஷ்னலி ஸ்ட்ராங் பர்சன். அதுதான் நான் தப்புன்னு நான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுங்க. எனக்கு அழுவ வர மாட்டேங்குது, எனக்கு அழுத என்னை ஜட்ஜ் பண்ணுறவங்கன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் இல்லை தப்பு ஏன்னா இதுக்காக தான் நான் விஜய் சேதுபதி பாராட்டினே கூட. நீ உடஞ்சி வா, தப்பு கிடையாது, அழுதான் என்ன ஆகிடப்போகுது. அதனால தான் சொன்னேன், இந்த 5 வருஷம் ஒரு மனுஷனுக்கு 5 வருஷத்தில் கிடைக்க வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே 3 மாதத்தில் கிடைக்குங்க. ஒரு மனுஷன் இவ்வளோ ஒரு நேஷ்னல் டிவியில் உடஞ்சி அழுகுறான். ஏன்னா தன்னை எமோஷ்னலி எல்லாரும் அழுகுறது அது விஷயம் இல்லை. ஒரு எமோஷ்னலி பர்ஸ்ட் அவுட் ஆகி நான் இப்படின்னு ஏன் சபரி எழுது இன்னும் முக்கியம்னா, தான் மேலே தான் கட்டி வச்சுருந்த பிம்பம் இருக்குல்ல, அவருக்கு கட்டிக்கிட்ட ஒரு இமேஜ், அதை உடைக்கணுன்றது கஷ்டம். ஏன்னா அந்த இமேஜ் எல்லோரும் பாராட்டுறாங்க, அந்த இமேஜ் எல்லோரும் பாராட்டி உனக்கு கேப்டன்சி பதவி கொடுத்தாங்க. ஆனால் அந்த இமேஜை உனக்கு கீழே இறக்கி போட்டுருச்சு. அப்படின்னும் போது அந்த இமேஜை உடச்சி அழுகிறது, அதற்கான ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி தந்ததுக்கு. அண்ட் அழகாக திவ்யா அழுகும்போது திவ்யா போயிட்டு ஒரு கன்சோல் பண்ணது, அதுக்கப்புறம் திவ்யா போய் ஒரு கன்சோலிங் ஹக்கு கொடுத்ததெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. அது செம ஃபீல் ஆக்சுவலியாக அது. அப்புறம் பார்த்திங்கன்னா வினோத், ஏன்னா அது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சபரி ஒரு மாதிரி எமோஷனலாக நான் இதை பண்ணணும் அதை ஏன்னா அந்த நடுவில் ஒரு டைலாக் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த உள்ளே என்ன டைலாக் சொல்லுவாங்க, அந்த மனப்பாடம் பண்ணிட்டு இங்கே சொல்லணுன்ட்டு. அப்போது விஜய் சேதுபதி, சமந்தா, நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. அதில் விஜய் சேதுபதி ஒரு டைலாக் சொல்லுவார்ல, அதுமாரி விஜய் சேதுபதி டைலாக் மாதிரியே சபரி ஒன்று சொல்ல ஆரம்பிச்சார். மனக்குமுறல், அவ்வளோதான். அது மனக்குமுறல் பேசிட்டார், அவ்வளோதான். அப்புறம் வினோத், இன்னும் இங்கேயுமே விஜய் சேதுபதி என்ன பிரச்சனைனா, வினோத் வேறு ஒன்று சொல்ல வராரு, அதை நிறுத்தி நான் இதுதான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டார். வினோத் அதுக்கு மேலே அவருக்கு பேச சொன்னால் வலிக்குது, அதனால் அவரை உட்காண்டார். வினோத் என்ன சொன்னான்னா, நான் என் பாடல் மூலமாக மற்றவங்க சந்தோஷப்படுத்துறது தான் நினச்சேன் அப்படின்னு நிறுத்திட்டார். அது ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி பேசிட்டார். இல்லை எடிட்டிங் அப்படியான்னு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, சந்தோஷப்படுத்தலான்னு நினச்சேன், ஆனால் என்னோடய பாடல் மூலமாக நிறைய பேர் அஃபெண்ட் ஆகிறாங்க, அப்படி இல்லைனா நிறைய தப்பான கருத்துக்கள் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க. பெண்களை பற்றி இழிவாக பேசுகிறீங்க அப்படின்னா சொல்கிறாங்க. அதனால் நான் அதை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்ல வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆனால் அந்த இடத்துல விஜய் சேதுபதி ஸ்டாப் பண்ணி அவர் நான் உங்கள் நீங்கள் பாட்டாலையும் உங்களோட நகைச்சுவையால் எல்லோரும் சந்தோஷப்படுத்திங்க, அதுதான் நீங்கள் உங்கள் ஷீல்டாக பயன்படுத்துறீங்க, இது தானே சரி அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா வினோத் வேறு ஒன்று அட்மிட் பண்ண வந்தாருன்னு தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்ட்டு கீழே கமெண்ட்டில் விடுங்க. அப்புறம் ஏன்னா ஐ ஆம் லைக் ஃப்ளோயிங் வாட்டர் சார். அப்போ இருந்தது, அப்போ ரியாக்ட் பண்ணுவேன், அப்போ கோவப்படுவேன், அப்படியே போயிடுவேன். பச்சை பொய் இருக்கிறதுலே வன்மம் பிடிச்சாலும் அவங்க தான். அங்கே நடந்ததை இங்கே பேசி அங்கே பேசி வினோத்தை எப்படியாச்சும் பொம்பளை பொறுக்கின்னு டேக் பண்ணி வெளில அனுப்பணும் அப்படின்ட்டு எல்லா எஃபர்ட்டும் எடுத்து வியன்னா தோற்று போனாங்க. ஸோ வியன்னா அதுவும் இங்கே கிடையாது. கெமி, நான் இங்கே யாரையும் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கல, இதை நான் கேமாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். கெமியுமே ப்ரிட்டன்ஸ் நிறைய பண்ணுறாங்க. என்னென்னா நான் இந்த கேமாக பார்க்குறேன், நான் இதில் யாரையும் பர்சனலாக அட்டாச் ஆகலை, சத்தியமாக கிடையாது. எல்லாருக்கும் பர்சனலாக அட்டாச் ஆகிருக்காங்க. ஆனால் கெமியோட பாஸ்ட்டுக்கு அவங்க சொன்ன கதை உண்மையாக இருக்கும் பட்சத்தில்
கெமிக்கு பாஸ்டில் நடந்த விஷயத்துக்கு அவங்க யாரையும் பெரிய அளவில் நம்ப மாட்டாங்கன்னு தான் தோணுது. பட் ஸ்டில் ஏன் இது நம்ம இவ்வளோ பேசுகிறோம்னா, இது ரொம்ப க்ளோஸ்டான இடங்க. க்ளோஸ்டான இடத்துல ஒருத்தவங்க சண்டை போட்டு நீங்கள் வெளில போய் ஒரு டீ கடைக்கு போயிட முடியாது, ஒரு சாப்பிட்றதுக்கு எங்கேயும் போயிட முடியாது, வெளில ஃப்ரீ ட்ரைவ் போயிட முடியாது. அங்கேருந்து அவங்க கூட இருந்தாகணும். அவங்க கூட இருந்து அந்த பிரச்சனையை எதர் சார்ட் அவுட் பண்ணோம், இந்த அந்த பிரச்சனையை கேரி அவுட் பண்ணிக்கிட்டே ஒரு ப்ரெஷர்லேயே சுற்றணும். இது 2 தான் ஆப்ஷன். அதனால தான் அந்த இடம் வந்து ஒரு நம்ம வெளிலேருந்து பேசுறது ரொம்ப ஈஸி. நான் வந்து இங்கேருந்து கமெண்ட்ரி கொடுக்குறது ஈஸி, ரிவ்யூ பண்ணுறதும் ஈஸி. ஆனால் உள்ளே போயிட்டு உன்னோட எதிரியை நேரடியாக ஃபேஸ் பண்ணிவிட்டு உன்னை கன்சோல் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்குன்னா வெளில போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் இல்லை 10 நாள் டைம் எடுத்து நீங்கள் கூட ஒரு எதிரி கூட பேசியோ இல்லை உங்களை சண்டை போட்டவங்ககிட்ட பேசியோ அந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணலாம். ஆனால் இங்கே அவ்வளோ டைம் கிடையாது. சண்டை போட்ட 1 மணி நேரத்தில் நீங்கள் அவங்க மூஞ்ச பார்க்கணும், பேசி ஆகணும், அவங்க போடுற சாப்பாட்டை சாப்பிட்டாகணும், அவங்க அவங்க பண்ணுற சர்வீஸை நீங்கள் ஏற்றுக்கிட்டாகணும். அது மாதிரி பல விஷயங்கள் இங்கே ஒரே இடத்துல நடக்கிறதுனால அது கஷ்டம். அதுதான் சொல்ல வரேன். அப்புறம் எஃப்ஜே மிரர்னு சொன்னதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க யாரையும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். எதுவாக இருந்தாலும் நம்ம வெளில வந்து பேசிக்கலாம், வெளில வந்து வச்சுக்கலாம். நம்ம இங்கே நான் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, நான் கேம், ஐ எம் ஆல் கேம் அப்படின்ட்டாரு கமருதீன் ஒரு மாதிரி சூப்பராக ரியலைஸ் பண்ணி பேசினாருன்ற மாதிரி தெரிஞ்சுது. அந்த மெச்சூரிட்டி இதுக்கப்புறம் நடக்கிறதுலையும் இருந்ததுன்னா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் முதல்ல நீங்கள் சொன்னீங்க உங்க கூட யாரும் பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க, இவ்வளோ கத்துற பார்வதி கூட எல்லோரும் பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க, ஆனால் இவங்க கூட பேசுகிறதுக்கே பயப்படுறாங்கன்னு நீங்கள் சொல்லும்பொழுது எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு சார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னோடய கோவத்தை குறைச்சிக்கிட்டு எதிராளியை பேச விடுறேன். அவங்க பேசி முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் பாயிண்ட் எதுவும் இருக்காது, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். ஸோ அப்போ விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா, அப்போ நீங்கள் கோவத்திலேருந்து ஆர்குமெண்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காண்டாரு. அதை பார்க்கவும் முடியுது. கமருதீன் வந்து பல இடங்களில் ரொம்ப டைட்டாக பேசுகிறாப்புல. நீங்கள் என்னடா கோமாளித்தனமாக தானே பேசுகிறான்னு தோணும். கிடையாது. கமருதீன் நிறைய இடங்களில் நிதானமாக சிந்திச்சு டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் எடுத்து வைக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனி ஸ்வீட்னஸ் தான் சார் என்னோடய டிஃபென்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. உடனே விஜய் வீக்னஸை பற்றி பேசுகிறீங்களா அப்படி? இல்லை சார் அதுதான் சார் என் டிஃபென்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. சுகர் ஃபேக்ட்ரி ஃபார் அ ரீசன். சுகர் ஃபேக்ட்ரி அவங்க வெளில ஒன்றா இருக்கலாம், உள்ளே அவங்க சுகர் ஃபேக்ட்ரிலாம் கிடையாது. உள்ளே வன்மை கூட நிறைய இருக்குது. ஷீ இஸ் நாட் ஸோ ஸ்வீட் இன்சைட். அதுதான் இன்சைட்னா இன்சைட் த ஹவுஸ், ஐ எம் நாட் டெல்லிங் இன்சைட் ஹர் ஹார்ட். அப்புறம் சாண்ட்ரா, சாண்ட்ரா நல்ல பிளேயர்னு நினைக்கிறேன். க்யூட்னஸ்ன்னு நினச்சி கிரிஞ்ச் பண்ணுறீங்க. பேஷன்ஸ் அண்ட் எமோஷன்லெஸ் ஃபேஸ். அங்கே அண்ணன் தங்கச்சி கொஞ்சிக்கிட்டாங்க பாருங்கள், விஜய் சேதுபதியும் சாண்ட்ராவும். ஐயோ அப்படியே அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே சாண்ட்ராவோட முகத்தில் ஒரு வெக்கம் வந்ததை பார்த்துருக்கணும். எவ்வா வேற மாதிரி அங்கே அந்த பாசமலரே நீங்கள் தாம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா, 3 பேரே கேட்கல. ரம்யா, சுபிக்ஷா, திவ்யா 3 பேர் சொல்லலையா இல்லை கேட்கலையா இல்லை கேட்டதை போடலையான்னு தெரில. அவங்க 3 பேரோட கருத்து தெரில. அப்புறம் விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து முன்னாடி எல்லாத்துக்குமே எஸ் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் வந்து நோ சொல்ல கற்றுக்கிட்டேன். நான் நோ சொல்ல கற்றுக்கிட்டு தான் என்னோடய பெரிய டிஃபென்ஸ் அப்படின்னு சொன்னார். இது வந்து ஒரு காலகட்டத்தில் இது அவ்வளோ பரவலான டைலாக் கிடையாது, ஆனால் இப்போ அது க்ளீஷேவ் ஆகிடுச்சு. அதாவது நோ சொல்ல கற்றுக்கோ, ஸ்டார்ட் சேயிங் நோ அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம பல நேரங்களில் ஹெசிடேட் பண்ணுவோம். அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும், ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால நம்ம பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்குவோம். அப்படி போகும்பொழுது நம்ம மைண்ட் சொன்னதை ஃபஸ்ட்டே கேட்டது நம்ம அந்த பாதிப்புக்கோ இல்லை அந்த எல்லைக்கோ போயிருக்க மாட்டோம். ஆனால் சொல்கிறதை நோ சொல்ல முடியாமல் அதை ஒத்துக்கிட்டு பின்னாடி அதோட கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை அழகாக சொல்லியிருந்தார். நோ சொல்ல எல்லாருமே கற்றுக்கணும். ஏன்னா பல இடங்களில் இந்த நோ சொல்ல முடியாததுனால பின்னாடி பெண்களுமே நிறைய இடங்களில் ஒரு சுச்சுவேஷனால் நோ சொல்ல முடியாமல் நிறைய விஷயங்களில் மாட்டுறாங்க. ஆண்களும் எல்லா இடத்துலையும் மாட்டுறாங்க. நோ சொல்ல கற்றுக்கோங்க. நான் இந்த பிளாட்ஃபார்மை என்னை பார்க்குற ஒரு 30 பேருக்கும் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்போமே. நம்ம ரிவ்யூ பண்ணுறோம், எனக்கு பிடிச்ச ஷோ, உங்களுக்கு பிடிச்ச ஷோவாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் ரிவ்யூ பார்க்குறீங்க. ஏன்னா யாரும் டிவியை பார்த்துட்டு ரிவ்யூலாம் பார்க்க மாட்டேங்க. இந்த ரிவ்யூ பார்க்குறீங்கன்னா உங்களுக்குமே இந்த ஷோ மேலே அவ்வளோ அன்பும் அவ்வளோ ஆர்வமும் இருக்கிறதுனால தான் நீங்கள் ரிவ்யூவை பார்க்குறீங்க. அப்படி என் ஷோவை பார்க்குறவங்களுக்கு வெறும் ஷோவை மட்டுமே சொல்லாமல் ஒரு சில நல்ல விஷயங்கள் சொல்லலாமே அப்படின்னா, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே கரெக்டாக இருக்குது,
இல்லை நீ சொல்கிறதுல மாற்று கருத்து இருக்குன்னா கமெண்ட் ட்ராப் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டில் மட்டும் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். யோர் கமெண்ட்ஸ் மேக் மீ மோர் இன்டெலிஜென்ட் ஆர் மேக் மீ லேர்ன் மோர். ஓகேவா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ரகசிய தூது பற்றி கேட்டார். பார்வதிக்கு அந்த ரெட் ட்ரெஸ் வந்தது இல்லையா? ஸோ ரெட் ட்ரெஸ் பண்ணும்போது என்ன சொல்ல வரீங்க, நாங்கள் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னார். ஓகே, கூல். இதுக்கப்புறம் தான் திவாகர் எலிமினேஷன் இப்போ ஒரு ஃபீல் குட் மூமெண்ட். பார்வதி வினோத் பிரேக் ஆனது அண்டு மற்ற விஷயம் பண்ணதெல்லாம் நல்லா இருந்தது. எஃப்ஜே வந்து அந்த இடத்துல இது பண்ணது, வினோத் போகும்போது பாட்டு பாடினது, பிக் பாஸ் சென்ட் ஆஃப் பண்ணும்போது நீங்கள் எனக்கு ஹீரோ தான். ஏன்னா அந்த ஹீரோ தான் சொன்னதை வச்சு நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அதுலேயுமே என்ன கருத்துன்றதை ட்ராப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ஏன்னா நான் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி அழகாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இல்லைடா நீ இதை சரியாக அனலைஸ் பண்ணல, நீ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ விட்டுட்டு அப்படின்னா கமெண்ட்டை ட்ராப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோ இன்னும் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுக்கோங்க. மேலும் உங்களை பல வீடியோக்களில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண்குமார். பாய்.